ஹே காய்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாம்பழம் டெய்லி நீங்க ஒரு சர்விங்க்கு மேல சாப்பிட்டீங்கன்னா, உங்க முகத்துல இருக்கிற சுருக்கம் வந்து அதிகரிக்கும். 2வது மாம்பழம் அன்றாட ஒரு சர்விங் அளவு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்க முகத்துல இருக்கிற சுருக்கம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆன்டி ஏஜிங் மாதிரியான ஹெல்ப்ஃபுல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எஸ்பெஷலி ரீசென்ட்லி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். உங்க ஸ்கின் வந்து சீக்கிரமா க்ளோவிங் ஆவறதுக்கு வந்து நீங்க மாம்பழம் டெய்லி ஒரு சர்விங் சாப்பிடலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு அது கீழ வந்து ஒரு காமெண்ட் வந்து இருந்துச்சு. அ எதனால மாம்பழம் வந்து நெறைய சாப்பிடக்கூடாது? ஏன்னா, அதில இருக்கிற சர்க்கரை அதாவது சீனி இருக்குல்ல, அது வந்து அதிகமா நம்மளோட மாம்பழம்ல இருக்கனால, அது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல அதாவது தோல்ல எஸ்பெஷலி கிளைகேஷன உண்டு பண்ணும். கிளைகேஷன்னா என்னதுன்னா, அதிகமான சர்க்கரை இருக்குன ரத்தத்தில நம்ம தோல்ல இருக்கிற கொலேஜன பிரேக் டவுன் பண்றதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. ஸோ, இதனால என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க முகத்தில சீக்கிரமா சுருக்கம் உழுவுறது, இன்னும் ஏஜிங் ப்ராசஸ் இன்னும் ஃபாஸ்ட் ஆக்குறது வந்து நெறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இது ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. ஒரு ஸ்டடீஸ்ல வந்து அ டெய்லி 3 மாசத்துக்கு 2 குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு வந்து 85 கிராம் மாம்பழம் டெய்லி குடுத்துட்டு வந்தாங்க. அதாவது ஒரு 1/2 கப் அளவுல. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு வந்து 250 கிராம் அளவுல வந்து மாம்பழம் வந்து டெய்லி குடுத்துட்டு வந்தாங்க. அதாவது 1 1/2 கப் அளவுல மாம்பழம் குடுத்துட்டு வந்தாங்க. இது 3 மாசம் இந்த பைலட் ஸ்டடி வந்து செஞ்சாங்க. இந்த ஸ்டடீஸோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 85 கிராம் மாம்பழம் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாங்கல்ல, அவங்க முகத்துல இருக்கிற அந்த விரிங்கிள்ஸ், அந்த ஃபைன் லைன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டெய்லி வந்து 250 கிராம் மாம்பழம் குடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதாவது ஒரு 1 1/2 கப் அளவுல குடுத்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டான ரிசல்ட் வந்து அப்சர்வ் பண்ணாங்க. இதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அதில இருக்கிற அதிகமான சீனி, சர்க்கரை. அது வந்து கிளைகேஷன வந்து அதிகரிக்கிறனால கிளைகேஷன் ப்ராசஸ் வந்து அதிகரிக்கிறனால, அதனால தான் அவங்களோட கொலேஜன வந்து ரொம்ப சீக்கிரம் பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ, அதில அவங்க அப்சர்வ் பண்ண என்ன விஷயம்னா, விரிங்கிள்ஸ் வந்து இன்னும் அதிகமா ஆப்போசிட்டா வேர்ஸ் ஆகுறத அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதனால தான் நான் சொல்றேன், நீங்க மாம்பழம் டெய்லி நீங்க 1 வாரத்துக்கு சாப்பிட்டாலே கூட, அதுவும் ஒரு 1/2 சர்விங் தான். ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற மாம்பழம் கட் பண்ணிட்டு, அதில இருக்க ஒரு 1/2 சர்விங் தான் 1 சர்விங். அது நீங்க சாப்பிட்டுட்டு வந்தாலே, டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாலே, உங்க ஸ்கின் அதாவது உங்க தோல் வந்து ரொம்ப க்ளோவிங்கா, இம்ப்ரூவைஸ் ஆவுறது, அண்ட் தென் உங்க தோல்ல இருக்கிற அந்த விரிங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகுறத நீங்க பார்ப்பீங்க. ஸோ, இன்னைக்குள்ள வீடியோல கண்டிப்பா ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா லைக் பட்டன கிளிக் பண்ணுங்க. கீழ ஏதாச்சும் ஒரு காமெண்ட் பண்ணுங்க. உங்கள அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லவா.